ஹலோ, இது புவிஸ் நியூஸ். நான் புவி. இதுக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பழைய லேப்டாப், அதாவது ஒர்க் ஆகாத லேப்டாப், இப்படி பழுதா போன லேப்டாப் வந்துட்ட ஹார்ட் டிஸ்கை எப்படி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவாக மாற்றுறேன்னு சொல்லி. ஓகே, அதுக்கு நாங்கள் இப்போ இதுலேருந்து ஹார்ட் டிஸ்கை கழட்டி எடுக்கணும். ஏற்கனவே ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டிட்டேன். வழியாக இதில் ஹார்ட் டிஸ்க் மூலம் தெரியுது. இதுதான் ஹார்ட் டிஸ்க். இந்த போர்ஷன் கொஞ்சம் புல் பண்ணி எடுக்கணும். ஹார்ட் டிஸ்க் இந்த கெப்பாசிட்டி பார்ப்போம். 320 GB, 320 GB, 5400 RPM. சீக்ரெட் கம்பெனி இருக்கு. ஒரு பழைய ஹார்ட் டிஸ்க். இதுக்கு இது எப்படி வேலை செய்யப்போன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த லேப்டாப் ஓரமாக வைப்போம். பழைய லேப்டாப் அதில் வேலையை ஒன்றும் இல்லைன்னு அப்படியே ஓகே ஓரமாக வச்சுட்டு இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் வேலை இருக்கு. அதுக்கு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு ஒரு கவர் கேஸ் வந்து தேவை. இது எப்படி லேப்டாப்போட கனெக்ட் பண்ண வேண்டாம், கேஸ் வந்து தேவை. அதுக்கு இங்கே நான் ஒரு கேஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். இதுதான் அது. இது டிரான்ஸ்பரண்ட் கேஸ். அது மல்டிபிள் இதில் இருக்குது, பிளாக், ப்ளூ என்ற இதில் இருக்குது. நான் டிரான்ஸ்பரண்ட் எடுத்தேன்னா தெரியுமா நினைக்கிறேன். இதில் போர்டு வரணும். இது അതിൻ്റെ கவர். இந்த இதை ஆர்ட் இதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஓ, மிஸ்டேக் சடன்லி வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. கேஸையும் போட்டுருவோம். ரைட், இப்போ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ரெடி. இந்த ஹார்ட் டிஸ்க்கு ஒரு கேபிள் வந்து இருக்கு. இந்த கேபிளை வச்சு தான் இது லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, சரியா? ஓகே, இப்போ இதை எங்களோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி வேலை செய்யுதுண்டு. ஏன்னா இது நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி கொஞ்சம் டேட்டாஸும் போட்டு வச்சிருக்கிறேன். இருந்த டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். டேட்டாஸ் தெரியுது தானே? ஹார்ட் டிஸ்க் ரன் பண்ண வலிக்கிட்டு. ஃபைல்ஸ் நான் ஓப்பன் ஆகல. லேப்டாப்பில் பிளிங்க் ஆகி கொண்டே இருக்கு ஸ்டில். ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு சம் ஃபைல்ஸ் நான் ஆல்ரெடி போட்டிருந்தபடியா
உங்களுக்கு இப்படி காட்டுது. ஆக்சுவலா இது இந்த ஒரு ஓகே, இங்கே இதில் நேம் பண்ணியிருக்கேன். இது ஒன்று, இதில் ஒன்று, இது ஆல்ரெடி லேப்டாப்பில் இருந்தபடியே பார்ட்டிஷன் பண்ணியிருக்குது. 3 பீஸை தான் பார்ட்டிஷன் பண்ணியிருக்குது. ஜஸ்ட் open this. You can transfer anything from here to okay. For example, songs. The songs அதுக்கு சென்ட் பண்ணி பார்ப்போம். Copy paste பண்ணி paste. நல்லா குயிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. 124 பாட்டு. ஓகே, இதில் என்னென்ன ப்ளே பண்ணி பார்ப்போம். பழைய லேப்டாப் பண்ணுறதால கொஞ்சம் டைம் எடுக்குது. பழைய கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் லேப்டாப்னா கொஞ்சம் டைம் எடுக்குது. But play it is still performing well. கூடவே டைம் இருக்குது. இதுக்கு மேலே போடல, உங்களுக்கு காப்பிரைட்ஸ் வந்துடும். ஓகே, இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இது ஆடியோ ஃபார்மேட் தான். உங்களை ஏதாவது ஃபைல் எப்படி போட்டாலும், ஈவன் வீடியோ ஃபைல்ஸை போட்டாலும் ஓகே அதே மாதிரி ஒர்க் பண்ணும். ஸோ லெட் மீ go back. This is a song. Okay. Next change பண்ணிட்டு this PC one of this PC
அதான் உங்களுக்கு தெரியும் இதுல கொஞ்சம் வேறு இருக்கிறது. இது முதல்ல எம்டியா இருந்தா இப்ப இருக்கு. ஓகே ஓகே, இந்த வீடியோ வளர்ந்தா இந்த வீடியோ ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இது போல மேலும் இன்னும் வீடியோஸ் வேணுமெண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.